ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 16.99 into 6.01 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4.99 into 7.99 ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன பண்ணுங்கள், இதுக்கு நியரஸ்ட் இன்டிஜர் எடுங்க. 16.799னா 17. இது என்ன எடுத்துங்க 6 ஸ்கொயர். இது 5 into 8 ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். 5 into 8 என்ன 40. லாஸ்ட் டிஜிட் என்ன 0. இதில் பார்த்தீங்கன்னா 17 into 6 ஸ்கொயர்னா 36. 6 42. இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன 2. 2லேருந்து 0 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 தான் வரும். 2 முடியக்கூடிய ஒரே ஆன்சர் இது ஒன்று தான். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 into 0.2 into 14.04 into கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 84. இப்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போயிருமா? அப்போ இதை 18 எடுத்துக்கங்க, இதை 14 வச்சுக்கோங்க, இன்ட்டு சம் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 84 ஸ்கொயர். 84 ஸ்கொயர்னு அர்த்தம் 4ஐயும் பெருக்கணும். 84ஐயும் 84ஐயும் பெருக்கணும். ரெண்டையும் பெருக்கும்போது என்ன முடியும்? கடைசி 6ன்னு முடியணும். இங்கே அதே மாதிரி பாருங்கள், 8ஐயும் 4ஐயும் பாருங்கன்னா 32. கடைசி என்னன்னு முடியும்? இந்த இதோட 2ன்னு முடியும். 2ஐ எதால் பெருக்கினா 6 வரும். 2ஐ 3ஆல் பெருக்கினா 6ன்னு வரும். 2ஐ 8ஆல் பெருக்கினா 6 முடியும். அப்போ 3ன்னு முடிகிற ஆன்சர் இல்லை, 8 முடிகிற ஆன்சருக்கு இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 28.05 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் ப்ளஸ் 1426.03 இன்ட்டு 3/4 ஆஃப் 2872.04. இது என்ன பண்ணுங்கள், 28 அப்படியே வச்சுக்கோங்க. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க். இது 1426. இது என்னாகும்? 3/4 இன்ட்டு 2872. இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 is 4. 7 4s are 28. 1 4 is 4. 3 வரும். 8 4s are. அப்போ இது ரெண்டையும் பிரிக்கிங்கன்னா என்ன வரும்? 24. இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா முடியும்? 4ன்னு முடியும். இங்கே ஏற்கனவே 6ன்னு இருக்குது. இப்போ 6ஓட எதை கூட்டினா 4 வரும்? 8ஐ கூட்டினா மட்டும்தான் வரும். அப்போது இந்த இடத்துல 8 வரணும். இந்த இடத்துல 8 வரணும்னா இங்கே ஏற்கனவே 8 இருக்குது. 8ஐ எதால் பிறகுனா 8 வரும்? 1ஆல் பிறகுனாலும் 8 வரும், அல்லது 8 6ஆல் பிறகுனா 48 அது வரும். 6 வரணும்னா ஸ்கொயர் ரூட்டு இங்கே இதுக்குள்ளே உள்ளது என்ன வரணும்? 6ன்னு முடியக்கூடிய ஒரே ஆன்சர் இது மட்டும்தான். அது முடியுது. ஒன்று இந்த ஒன்று இருக்குது, இந்த இன்னொன்று இருக்குது. ஆனால் இதுதான் ஸ்கொயர் ரூட்டு வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் வராது. இது என்ன வரும்? பாயிண்ட் சம்திங்கில் வரும். இது கரெக்டாக 26ஓட ஸ்கொயர் ஆகிறதுனால இதை சூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? 52 டிவைடட் பை கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169.07 டிவைடட் பை 289.02. இது என்ன எடுத்துங்க? 52ன்னு எடுத்துங்க, டிவைடட் பை எக்ஸ். இங்கே என்ன எடுத்துக்கலாம்? 169 ஸ்கொயர் ரூட் என்ன 13. 289 ஸ்கொயர் ரூட் என்ன 17. அப்போ 13 எதால் பிறகுனா 52 வரும். 4ஆல் ஏற்பாடு போட்டிங்கன்னா 50 வரும். அதே மாதிரி இங்கே 4ஆல் பிறக்கிங்கன்னா 68. அப்போ இதுதான் ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 49.89% ஆஃப் 6000, 29.85% ஆஃப் 4500, 64.5% ஆஃப் 7000 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுங்கள்? 49.89னா 50% எடுத்துக்கிட்டிங்களா? 50%ஓட வேல்யூ என்ன 1/2. இப்போ இந்த இடத்துல 1/2 போட்டிங்கன்னா இதுக்கு பதிலாக 1/2 போட்டால் என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகும். 3000 மட்டும் தான் நமக்கு மிஞ்சும். இந்த இடத்துல அதேமாதிரி 30% எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம கிடைக்கக்கூடியது ஒரு 3000 மைனஸ் 30%னா 30/100 இன்ட்டு 4500. இந்த 2 0 இந்த 0 கேன்சல் ஆகிரும். ப்ளஸ் இது 64/100. இது என்ன வரும்? 7000 வரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 3000 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1350 வரும். இதோட வேல்யூ 0. 7 28க்கு 8 மிச்சம் 2, 42 44. இப்போ ப்ளஸில் உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7480 மைனஸ் 1350. 0 0 கேன்சல் ஆகிரும். இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 30ன்னு முடியணும். 30ன்னு முடியக்கூடியது இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இந்த ரெண்டில் எது ஒன்று. இப்போ அதுக்கு அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 6330. இதுதான் ஆன்சர்.